சொற்பொழிவு மற்றும் பட்டிமன்றங்களில் நம்முடைய ஐயா கலந்திருக்கின்றார்கள். திரு செல்வகணபதி ஐயா அவர்களுடைய தலைமையிலும் திரு சத்யசீலன் ஐயா அவருடைய தலைமையிலும் இங்கு 2 முறை வந்து நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார்கள். ஐயா அவருடைய பேச்சு எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஐயாவை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மொபைலை நம்ம ஓப்பன் பண்ணாவே ஐயாவுடைய அந்த ரீல்னு சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். நகைச்சுவைன்னு எடுத்துகிட்டு போனோம்னா அதில் கொஞ்சம் நாம் சிந்திக்கக்கூடிய கருத்துக்களும் அடங்கியிருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறைய கருத்துக்கள், மிக கடுமையான விஷயங்களை கூட ரொம்ப நகைச்சுவையாக சொல்லி நம்முடைய மனதில் பதிவு வைக்கக்கூடிய சொல்லாற்றல் பெற்றவர், தமிழாசிரியர். அந்த காலத்திலேயே எம்லிட் படித்த ஒரு தமிழாசிரியர். ஐயா பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் எனக்கு தமிழாசிரியர். அவர்கள் காட்டிய அவங்க ஊட்டிய அந்த தமிழ் பற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கு கிளாஸில் நான் பேசாத ஒரு ஆள். ஆனால் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க ஊட்டிய அந்த தமிழ் தான் நமக்கு கொஞ்சம் பேச வைக்கிது. நார்மலாக நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தோம்னா நம்ம கூட இருக்கவங்களாகட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது சக ஊழியர்களாக இருக்கட்டும், சக மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாராவது ஒரு துறையில் வந்து பெரிய ஆளாக வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் பொறாமை ஏற்படும். அவருக்கு மட்டும் எப்படி, நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இன்றைக்கி நமக்கு நிறைய தெரிந்த பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா திரு செல்வகணபதி ஐயா அவர்கள், திரு சத்யசீலன் ஐயா அவர்கள், திரு சுகிசிவம் ஐயா அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா ஐயா அவர்கள், ராஜாராம் ஐயா அவர்கள், சுமதின்னு வழக்கறிஞர் அம்மா அவர்கள், இவங்களாம் மிக சிறந்த பேச்சாளர்கள். இந்த சிறந்த பேச்சாளர்கள் அவங்களுக்குள்ளேயும் ஓரளவு கொஞ்சம் பொறாமை இருந்திருக்கும். ஆனால் இது வந்து உலக இயல்பு. ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னம்னாவே நமக்கு பொறாமைங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய குருநாதர். ஆனால் இது இயல்பாகவே நம்மகிட்ட இருக்குது. அப்படி இந்த பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் அத்தனை பேச்சாளர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஐயா திரு சண்முகவடிவேல் ஐயா அவர்களை பாராட்டி, அவருடைய சொந்த ஊரிலேயே சென்று பாராட்டி, அவருக்கு நகைச்சுவை தென்றல்ன்ற ஒரு பட்டத்தை கொடுத்து கௌரவித்தார்கள். இந்த பொறாமை மிகுந்த உலகத்தில் சக பேச்சாளர்களிடத்தில் பொறாமை ஏற்படாத வண்ணம் பழகக்கூடிய பண்பாளர் நம்மளுடைய ஐயா அவர்கள். ஐயா வெளிநாடுகள்லாம் போய் பேசியிருக்காங்க. தமிழோட பெருமையை, தமிழை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். துபாய், அபுதாபி, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னமும் பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. ஐயாவோட வயசு ரொம்ப இளமையான வயசு. நம்ம குருநாதரை விட ஒரு வயசு தான் கம்மி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா நம்மளை விட இன்றைக்கி அதிகப்படியான வயது 88 வயது தான் ஆகுது. இன்னும் 100 ஆண்டு அவர்கள் வாழணும். 100 ஆண்டு இது போல் தமிழ் பேச்சை பேசணும். நம்ம எல்லாம் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அப்படி அவர்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து பல நூல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச நூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நூல். குறள் வழி கதைகள், திருக்குறள் கதை அமுதம். இதில் இன்னொரு இது ரொம்ப அருமையான ஒரு நூல், வாய் விட்டு சிரிக்கிறார் வள்ளுவர். கொஞ்சம் பாருங்கள், நம்ம படிக்கும்போது திருக்குறளை வந்து நம்ம கொடுத்தாங்கன்னா, ஏதாவது ஒரு மனப்பாட பகுதி கொடுத்தாங்கன்னா, வள்ளுவரை நாம் வந்து எப்படி பார்த்தோம்? ஒரு சாதாரண புலவராக பார்த்தோம். இவருக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை, இந்த பாட்டை படிக்க சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் மேலே நமக்கு வந்து ஒரு கோபம் கூட வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் மாற்றி இங்கே ஓங்காரக்குடிகளுக்கு வந்த பிறகு நம்முடைய குருநாதர் சொன்னது வந்து வள்ளுவர் வந்து கடவுள்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடவுள் வாய் விட்டு சிரிக்கிறார் வள்ளுவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், அப்போ அவருக்கு வந்து சிந்தனை எப்படி இருக்குது பாருங்கள். அந்த திருக்குறள்லேயும் சிரிக்கக்கூடிய அனுபவங்களை அவர் பெற்றிருக்காங்க. ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுப கோடியும் அல்ல பல என்று சொன்னார் வள்ளுவர்.
இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய அத்தனை பேரும் வாழ்வதற்கான வழிமுறை தெரியல. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா பல எண்ணங்கள், கோடி எண்ணங்கள்ங்கிறாங்க. பல எண்ணங்கள், எப்படி வாழலாம் இப்படி வாழலாம், ஆனால் எப்படி வாழணும்னு தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு நினச்சி கூட சிரிச்சிருக்கலாம். இதையெல்லாம் அவருடைய வாயாலே நாம் கேட்க இருக்கின்றோம். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் இன்றும் இந்த வயதிலும், இந்த வயது நான் அதிகம்னு சொல்லலை, சின்ன வயசு தான், இந்த சின்ன வயதில் திருவாரூரில் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருக்காங்க. பல இலக்கிய மன்றங்கள், பட்டிமன்றங்கள், இது மாதிரி பல இடங்களில், கம்மன் கழகம், இது போன்ற இடங்கள்லாம் போய் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழின் பெருமையை மக்களை அறிமுகம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு விருந்தாக, நகைச்சுவையாகவும் சிந்திக்கும் வகையிலும் உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்களுடைய பலத்த கரவோசத்தோடு. ஐயா அவர்களை கௌரவப்படுத்த மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஐயா திரு தமிழ்மன்னன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்த இருக்கின்றார்கள். சால்வை அணிவிக்கும் பொழுது அனைவரும் மிகுந்த கரவொலி எழுப்பி நாமும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சி தொடங்குகின்றது. ஐயா அவர்கள் வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பில் இப்பொழுது சிறந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார்கள். உங்களுடைய அவ்வப்போது தாங்கள் கரவொலி எழுப்பி நம்மளுடைய உற்சாகத்தையும் நம்மளுடைய மனநிலையையும் ஐயாவுக்கு தெரிவித்தால் இன்னும் நல்ல பல கருத்துக்கள் ஐயாவிடமிருந்து நாம் பெற முடியும் என்று சொல்லி ஐயாவை பேச அழைக்கின்றோம். ஓங்காரக்குடியில் மிக அருமையாக இந்த முழு நிலவு நாளில் வந்து குழுமி இருக்கின்ற அன்பர்கள் எல்லோரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய ஐயா இங்கே நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு ஜீவசமாதியிலே இருக்கக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய ஐயா அவர்களோடு வந்து ஒரு காலத்திலே நான் அவர்களோடு பேசி கொண்டு இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். சிரிக்க சிரிக்க பேசுவார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுடைய இந்த அருமையான ஓங்காரக்குடியிலே நம்முடைய அன்பர்கள் ரங்கநாதன் போன்ற நண்பர்கள், ஐயா அவர்கள், வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்கள் எல்லாருமாக கூடியிருந்து நம்முடைய ஜீவசமாதியில் இருக்கிற ஐயா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். என்ன நினைத்து இது ஆரம்பிக்கப்பட்டதோ அது நடக்க வேண்டும். அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரு அருளை வேண்டி நம்முடைய சுவாமி அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள், செய்திகளை எல்லாம் சொல்லுவார்கள், கேட்டிருக்கிறோம். இப்போ அவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடம் இல்லையா? வாழ்வு நமக்கு ஒரு பாடம். அதே போல் அவர்களுடைய வாக்கு நமக்கு வழிகாட்டும். அந்த வாக்கின் வழி நடந்தோமானால் நாம் சரியாக வாழ்க்கையை நடத்த முடியும்.
பெருமக்களெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவோ பெரியவங்களை நாம் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். எல்லாரையும் பற்றி நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுதான் சரின்னு நினைக்கிறோம். அவங்க நினச்சது செஞ்சதெல்லாம் சரிதான், திருமூலர் சொன்னது சரி, அவர் நடந்தது சரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் நடக்கிறோமா? நாமளாக தான் நடப்போம். நமக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதில் நாம் போயிட்டே இருப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் பாட்டு எழுதினார். சினிமாவில் வர்ற பாட்டு தான். அதில் அவர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், சித்தரோடு யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எல்லாம் தான் வந்தாங்க, ஏதேதோ சொன்னாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு. எல்லாத்தையும் படித்தோம், என்ன பண்ணி கிழிச்சோம்? நம்ம உலகத்திலேயே ஒரு ஞானத்தில் சிறந்த நாடு அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்திய நாட்டை சொல்லலாம். அந்த இந்திய நாட்டிலையும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டை தான் சொல்லணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் திருவள்ளுவர் தோன்றினார், இங்கே தான் திருமூலர் தோன்றினார், எல்லாருமே இங்கே தான் வந்தாங்க. அவங்க சொன்னதை விட அதிகமாக வேற யாரும் சொல்லலை. இவ்வளவு கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம உலகத்திலேயே எல்லாரையும் விட உயர்ந்த மக்களாக தானே இருக்கணும். இருக்கமா? சரி, இல்லை. ஏன் இல்லை? எல்லாத்தையும் கேட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம். அதானே? எல்லாம் தான் கேட்டீங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னாரு. அதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் ஏராளம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு குடும்பம் நடத்துறதுன்னா என்ன? இப்போ நம்ம வாழ்க்கையை 2 வகையாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். இதுவும் அறம்தான், அதுவும் அறம்தான். ரெண்டுக்குமே அறம்னு தான் பேர் கொடுத்துருக்குறோம் நம்ம. இதுவும் தர்மந்தான், அதுவும் தர்மந்தான். இது வீட்டிலே இருந்து செய்கிற தர்மம், அது வீட்டை துறந்து விட்டு வெளியிலே சென்று செய்கிற தர்மம். இந்த ரெண்டில் எது சிறந்ததுன்னா இல்லறம், துறவரம். இது ரெண்டில் எந்த அறம் சிறந்த அறம் அப்படின்னா திருவள்ளுவர் ஒரு வரியில் இல்லை, ஒரு முக்கால் வரியிலே சொல்லிட்டார் பதில். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை தான் தர்மம். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஒரு தொல்லையும் இல்லாமல் எங்கேயோ காட்டில் உட்காந்துக்கிட்டு கிடைச்சா சாப்பிட்றது, கிடைக்கலன்னா சும்மா இருக்கிறதுன்னு இருந்துவிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் என்ன இருக்குது? வீட்டில் இருந்து மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து, ஒரு பெண் கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து, குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்து, சமுதாயத்துக்கு நாம் உதவி, சமுதாயத்தினுடைய உதவியை நாம் பெற்று, இதாங்களே வாழ்க்கை. இதுக்கு தானே நமக்கு ஒரு நல்ல அனுபவம் வேணும், திறமை வேணும். இல்லைன்னா இதில் வாழ முடியாது. நல்ல மனசு வேணும், நல்ல மனம் இருந்தால்தான் இதை முடியும். வள்ளலார் ராமலிங்க சாமியோடு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லுவார். தினம் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாமா? கும்பிட்றேன்னா கும்பிடு, இதுதாங்க சிறந்தது. நீ சாமி தான் கும்பிடணும்னா கும்பிட்டுக்க,
அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி வாழணும் அப்படின்னா சொன்னார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்தது. இதானுங்களே, இதான் அது ராமலிங்க வள்ளலார எல்லாத்தையும் படிச்சுட்டு என்னதையா சொல்கிறாரு அப்படின்னு கடைசியில் கேட்டிங்கன்னா இந்த பாட்டை படித்தப்போ மனிதர்களுக்குள்ள பேதம் பார்க்காமல், மனிதர்களுக்குள்ள இல்லை உயிர்களுக்குள்ள, மனிதர்களுக்குள்ள பேதம் பார்க்காமல் நான் உள்ள எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல். எந்த மனிதனும் சொல்லலை, எந்த உயிரும் தம்முயிராகவே எண்ணி. இல்லைன்னா ஒரு பசும் கன்றின் துயரத்துக்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு அரைப்பானா ஒருத்தன்? அந்த உயிரையும் தன்னுடைய மகனுடைய உயிரையும் சமமாக நினைச்சான் தானே அர்த்தம் இல்லை? நாம் இதை பார்க்கிற போது ஒன்று புரியுது நமக்கு, உயிர்கள் எல்லாமே சமம். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். இப்போ ஐயா வந்தாங்க, எனக்கு ஒரு துண்டு போட்டுட்டு போனாங்க இல்லை? யாருக்கு யார் போட்டா? அவங்களுக்கே அவங்க போட்டுக்கிட்டாங்க. அவங்க வேற, நான் வேற இல்லை. ரெண்டு வெவ்வேறு மாதிரியாக தெரியும், எல்லாம் ஒன்று தான். இப்போ தங்கத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வளையல் செய்கிறோம், நமக்கு ஒரு மோதிரம் செய்கிறோம். ரெண்டு வெவ்வேறு தானே, ஆனால் என்ன ரெண்டுக்கு விலை ஒன்று தான் இல்லை? என்னென்னா தங்கம் பவுனில் செஞ்சது, அது பவுன் தானே, அதுக்கு அடிப்படை பவுன் தான். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஆகவே எல்லாமே உயிரின் கடவுளின் வடிவம்தான். ஆகவே ஒருவரை ஒருவர் மதிக்காமல், வெறுக்காமல், ஒருவரை ஒருவர் வெறுப்போடு பார்க்காமல் ஒத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அதை எவன் கற்று வச்சிருக்கானோ அவனுடைய திருவடியை நான் வணங்குகிறேன். அவருடைய திருவடியை நான் வணங்குகிறேன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர், அவங்கெல்லாம் வித்தகர்னார். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. இப்போது குடும்பங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டார் திருவள்ளுவர். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அகுதும், அது சும்மா விடல அவர், அகுதும் எதுவும் ஏனை துறவரமும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுனார். பழிக்காமல் இருந்தால் நல்லதுன்னார். ஏன்னா பெரும்பாலும் பழிக்க ஆளாகும். ஏன்னா இயற்கையை மீறி அவன் வாழ்கிறான். ஆணும் பெண்ணுமா சேர்ந்து வாழ்வது தான் இயற்கை. அதை மீறி பெண்ணை விட்டுட்டு ஆண் போய் தனியாக வாழ்றேன்ட்டு போகிறான். இயற்கைக்கு புறம்பான வாழ்க்கை. அவ்வளவு சிறந்த உடற்கட்டோடு வாழ்ந்த விவேகானந்தர் 39 வயசில் செத்து போகிறார்னா இயற்கையை மீறிய வாழ்க்கை, இயற்கையை மீறிய வாழ்க்கை. அந்த இயற்கையை மீறாமல் இயற்கை என்ன சொல்லியிருக்குதோ, எப்படி படைச்சிருக்கோ அப்படியே வாழ்ந்து, அதே சமயத்தில் அறத்தை புரிந்து எல்லாருக்கும் நல்லவனாக வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அது மிக உயர்ந்த வாழ்க்கை. இப்போ குடும்பம்னு வந்துட்டோம். குடும்பத்தில் நாம் கணவன் மனைவியாக வாழ்கிறோம். எல்லா குடும்பத்துலேயும் ஒத்துமையாக அங்கெல்லாம் இருக்கும். ஒத்துமையாக இல்லை. ஒத்துமையாக இருக்கிற குடும்பம் ஏராளமாக இருக்குது. 1 2 தகராறாக இருக்குது.
இப்போ நான் கேட்குறேன், 2 பேர் தானே சேர்ந்து வாழ்கிறீங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தானே சேர்ந்து வாழ்கிறீங்க. அப்படி வாழும்போது ஏன் கருத்து வேறுபாடு வரணும்? சரி, கருத்து வேறுபாடு வரும். நாமே காலையில் ஒன்று நினைக்கிறோம், சாயந்தரம் வேறு நினைக்கிறோம். அப்போ 2 பேர் இருக்கும்போது இந்த உயிரும் அந்த உயிரும் வெவ்வேறு தானே. அந்த 2 பேரும் வெவ்வேறையாக நினைப்பாங்க, கருத்து வேறுபாடு இருக்கும். அப்போ அந்த கருத்து வேறுபாடை ஏற்றுக்கொண்டு வாடுகிறது தானுங்களே வாழ்க்கை. ஒருத்தர் கடவுள் இருக்குங்கிறார், இன்னொருத்தர் கடவுள் இல்லவே இல்லைங்கிறார். கடவுள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார், இல்லவே இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இவங்க 2 பேரும் நண்பர்களாக இருக்காங்க. அது எப்படி? அது வேற, நட்புங்கிறது வேற இல்லை, வேற கருத்து இருக்கலாம். இப்போது சில கட்சிகளில் பார்த்திங்கன்னா கணவன் ஒரு கட்சியாக இருப்பான், மனைவி வேறு கட்சியாக இருப்பாள். அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. எப்படி? அந்த கருத்து வேறு, நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே நாங்கள் வாழ்கிறோம். அப்போ தானே நாங்கள் வாழணும். எப்போ 2 பேர் சேர்ந்தமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். எனக்கு அவரை தான் பிடிக்கும் வேணாம், அவர் சொல்லுவார் இல்லைங்க எனக்கு இவரை தான் பிடிக்கும், இது பிடிச்சிட்டு போ, அதனால என்ன, அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு. நான் அதனால தான் என்னுடைய யூடியூப்பில் அந்த இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்கிறேன். என் மனைவியும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன். 2 முரண்பட்டவர்கள் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான். என் மனைவியினுடைய கருத்து வேறு, என் கருத்து வேறு. ஆனால் 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்தோம், கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கும். என்ன காரணம்? அது பாட்டுக்கு அது வாழ்க்கைங்கிறது வேறு இல்லைங்களா? இல்லை, நான் அதில் சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கையே கிடையாது. திருமணம் ஆகிறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கு போனது இல்லை, சாமி கும்பிட்டது இல்லை, சாமி கும்பிட்றவனோட சேர்ந்ததும் இல்லை, அப்படி வாழ்ந்தேன். எனக்கு திருமணம் ஆச்சு. ஆன பிறகு ஒரு வாரம் எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல, கோயிலுக்கெல்லாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போவாங்க, மணமக்களை அழைச்சிட்டு போவாங்கல்ல, அதுமாரி கூப்பிடும்போது நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ போயிட்டு வான்னுடுவேன். நீங்கள் எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வாயேன். இப்படி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு வாரம். அதுக்கு பிறகு என் மனைவி கேட்டாங்க, நீங்கள் கோயிலுக்கே வர மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னேன், இல்லவே இல்லை, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்க, நான் சாமி கும்பிடலாமான்னு கேட்டாங்க. அது உன் இஷ்டம், நீ கும்பிடணும்னா கும்பிட்டுக்க, கும்பிடாமல் இருக்கிறன்னா கும்பிடாமல் இரு அப்படின்னு. அப்போ நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேங்க, போட்டுமா? போ, என்னை மட்டும் கூப்பிடாத, நீ போ. இது அது ஒரு வாரம் 10 நாள் அப்படி ஓடிச்சு. போயிட்டு ஒரு நாள் என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க, நான் தினம் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம் தான் போறியே, இந்த சின்ன பையனுவ கேலி பண்ணுறாங்க. அப்படியா? அதில் ஒருத்தன் இடிச்சிட்டு போனான். இப்போ ஆத்திரம் வருமா வராதா? ஒரு புருஷனாக இருக்கிறவனுக்கு என் பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா கோபம் வரும்ல. எனக்கு வரலங்க, எனக்கு வரல. நான் என் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு கேட்டால்,
நாம் கல்யாணத்துக்கு முந்தி பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறா போல இருக்கு. திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லி வச்சிருக்கார். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அவன் செய்ய வேண்டாம்ப்பா, அது தானாகவே வரும்டான். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இப்போ அது நமக்கு வந்திருக்கு. ஆனால் இதை மனைவிகிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? நான் பார்த்தேன், அது எந்த பையன் அவன் இடித்தவன் அவனை சொல்லுனா நான் சும்மா சத்த மாட்டேன். என் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு. உங்களை நான் கோயிலுக்கே கூப்பிடலங்க. அப்புறம் சும்மா கோயில் வாசல் வரைக்கும் வாங்க, நீங்கள் அங்கே இருங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து வரலாம். அது நல்ல யோசனை மாதிரி தான் இருந்தது. சரி வர்றேன் வா. போனவுடனே கோயில் வாசலில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு, நீங்கள் இங்கேயே இருங்க, உங்கள் எல்லை இவ்வளவு தான், இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்றேன் அப்படின்ட்டு செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு போனேன். இங்கே வா, செருப்பை போட்டு போறிய நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு. நான் சொல்லலையே, நான் உங்களை பார்த்துக்க சொல்லலையே. அது பாட்டுக்கு அங்கே கிடக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? அது பாட்டுக்கு அங்கே கிடக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் வராது. 2 பேரும் சமந்தானே, 2 பேரும் ஒன்றா நில்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு கோபம் வருது, ஆத்திரமாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. சரி போய்ட்டு வா அப்படின்னு போன உடனே ஒரு 2 பேர் வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. என்னடா நம்மளை செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி ஆக்கிவிட்டானே அப்படின்ட்டு, ஐயா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரியா தெரியுது உனக்கு அப்படின்னா, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா, போயா அப்படின்னு நான் கோபமாக சொன்னமா. போகும்போது அவனை 2 பேரும் பேசிக்கிறான், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படிங்கிறான். எனக்கா அவமானமாக இருக்குது. எந்த கோயிலுக்குள்ளே நம்ம போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி இவ்வளவு பெரிய அவமானத்தை நமக்கு உண்டாக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஆத்திரமாக இருக்குது. என் மனைவி வந்த உடனே கேட்டேன், நீ பாட்டுக்கு போட்டு போயிட்ட, வர்றவங்களாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், எனக்கு அவமானம். வருத்தப்படாதீங்க. ஒரு மனைவி எப்படி நடந்துக்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயில் உள்ளங்க. நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, ஏன் என்னை இந்த பாடப்படுத்துகிறேன்? ஏங்க ஒரு மண்டபம் கல்யாண மண்டபத்துக்கு போகல, அதுமாரி நினச்சிக்கிட்டு வாங்கலேன் உள்ள. உங்களை என்ன சாமியாக கும்பிட சொன்னேன்? எனக்கு என்ன மனசில் ஓடுதுன்னு கேட்டால், செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போல இருக்கு. சரி வா போவோம் அப்படின்ட்டு உள்ளே மறுநாள் செருப்பு பார்த்துக்கிட்ட போட்டுட்டு உள்ளே போயிட்டோம். அன்றைக்கி தான் நான் பூஜையே பார்க்குறேன், எப்படி பூஜை நடக்குதுன்னு நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். அதில் கடைசியில் கற்பூரம் காட்டுறாரு. என் மனைவி என்னை ஒரு இடி அப்படி இடித்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஏங்கய்யா சவுண்டு கேட்க மாட்டேங்குதா? இதுக்கு மேலேன்னா வாய்க்குள்ளே தான் போகணும். இப்போ கேட்குறது நல்லா கேட்குதுங்களா? ஐயா ரொம்ப நன்றியா, நன்றி. சரி, அதை விட இது தேவலாம், வா போன்னு போனேன். அதை பார்த்தா கற்பூரம் காட்டுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா
எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்னு ஒன்று நான் பார்க்குறேன். எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கற்பூரம் காட்டுற நேரத்தில் எல்லோரும் கும்பிட்றாங்க என்ன. நீங்கள் சும்மா இருக்கீங்க. நான் தான் பக்தி இல்லாதவனை. இந்த பக்தி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்களேன் அப்படின்னு. அதை நீ வச்சுக்க, யாராவது கேட்டால் சொல்லு. சும்மா கும்பிடுங்களேன் அப்படின்னா அது எப்படி சும்மா கும்பிட்றதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு என் மனைவி சொன்னாங்க, ஏங்க ஜனகணமன பாட்டு இருக்குல்ல, தேசிய கீதம் தானே அது. ஆமாம், அதை யாருங்க பாடணும்? தேச பக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு தானே பாடுறான். அதுமாரி நீங்கள் சும்மா கும்பிடுங்களேன். நான் அவள் தேச விரோதி, நம்ம பக்தி விரோதி, நீயும் கும்பிட அப்படிங்கிறான். சரி சும்மா கும்பிடுங்களேன் அப்படின்னா எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் நடக்கும். பிள்ளைகள்லாம் வரிசையாக நிற்பாங்க. எல்லா பாட்டும் பாடுவோம். தமிழ் தலைமை ஆசிரியர் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லுவார். கடைசியில் ஜனகணமனை பாடிட்டு பிள்ளைகள்லாம் வரிசையாக கிளாஸுக்கு போவாங்க. நான் ஒரு நாள் நிற்கிறேன், 12ஆம் வகுப்பு வரிசையில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிறேன் நான் பிள்ளைங்கள. அதில் தேசிய கீதம் பாடும்போது பார்க்குறேன், ஒரு பயலுக்கு அது தேசிய கீதமே தெரியல சார். ஆனால் பாடுறான். எப்படா பாடுறான்? இங்கே ஐயா பாடினாங்களே, இந்த பாட்டை கேட்குற போது எனக்கு என்னமோ அதை பாடினவங்களே நேராக வந்து பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களே வந்து பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. டிஎம் சவுந்தரராஜனே எதுக்க வந்து பாடுற மாதிரி எனக்கு ஒருத்தர் அவ்வளவு அழகாக நல்லா அப்படி ஒரு குரலை இறைவன் அவருக்கு படைச்சு கொடுத்துருக்கிறான். நல்லா பாடு. அதை மாதிரி எல்லோரும் பாடிட்டுருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, ஆனால் பாடுறான் சார், பாட்டே தெரியாமல் பாடுறான். எப்படா பாடுறான்னு பார்த்தா கண்ண 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 கண்ணங்கிறான். கன கனவுலேயே பாட்டு பூரா பாடுறான். உங்களால் முடியுமா சார்? முடியாது. உங்களால் முடியாத காரியத்தை ஒரு பையன் செய்கிறான். கடைசியில் ஜெயகே ஜெயகேன்னு வருது இல்லை, அதுக்கு ஹேங்கிறான். நான் அவனை பிடிச்சேன், இங்கே வாடா, எங்கே தேசிய கீதம் பாடுன்னு தனியாக அழைச்சிட்டு போய் பாட சொன்னேன். தெரியாது சார். ஏண்டா 12 வருஷமாக காதில் வாங்குற, உனக்கு இந்நேரம் மனப்பாடம் ஆகிருக்குன்னு மேடா, இன்னமும் ஆகலை? ஆகலையே. நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே செய்யுள், அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவான்னா? நீ ஒன்றும் செய்ய வேணாம் போடா. அந்த நினைப்பு வந்தது எனக்கு. இப்போ நீ என்ன செய்ய சொல்கிற? என்ன கும்பிடுங்க, சும்மா கையை எடுத்துன்னு. அன்னைக்கு நான் கும்பிட்டேனே அது தாங்க, அதுக்கு பிறகு இன்னும் நான் அந்த கையை எடுக்கலை. ஏன் தெரியுமா? என்னமோ சாமி கும்பிட்டதுனால சாமிக்கு என்னால் பெரிய லாபம் அதெல்லாம் இல்லை. அதுக்கு பிறகு தான் நான் தேவார திருவாசகமே படிக்கிறேன். அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நம்ம படிக்கப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ படிக்கிற போது தான் தமிழே அதில் இருக்குது. எவ்வளவு தமிழ், அழகான தமிழெல்லாம் தேவாரத்துலேயும் திருவாசகத்துலேயும் எப்படி அமைந்து கிடக்குது. அதை விட்டுட்டு இருந்துட்டோமே அப்படின்னு அதுக்காக நான் என் மனைவிக்கு நன்றி சொன்னேன். எனக்கு ஒரு வழிகாட்டி யாருன்னு கேட்டால் என்னுடைய மனைவி. வாழ்க்கையில் கணவனுக்கு வழிகாட்டுகிற மனைவியும் இருப்பாங்க, மனைவிக்கு வழிகாட்டுகிற கணவனும் இருப்பாங்க. அவங்க அப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சு, எனக்கு பல்வேறு வகையான தொடர்புகள் உண்டானுச்சு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, தவத்திரு குன்றக்குடி அடிகளாரோட தொடர்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. இங்கே வர்றோம்,
நம்ம சாமியோட பார்த்து பழகிற வாய்ப்பு கிடைச்சது இந்த பக்தி இருந்ததுனால தானே வந்தோம். பக்தி இல்லை, இந்த அமைப்புக்கு நான் வரவே இல்லைன்னா நான் வேறு எங்கேயோ போயிருப்பேன், வேறு ஏதோ ஒரு வழியில் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல வழியில் நாம் வருவதற்கு வழிகாட்டியவர் என்னுடைய மனைவி. இப்போது அவங்க நம்முடைய வாழ்க்கையில் அவங்க சொன்ன அந்த வார்த்தை, ஒரு வாக்கு எந்த அளவிற்கு நமக்கு அது மாறுதலை உண்டாக்கியது. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையில் கணவனை மனைவி திருத்தலாம், திருத்த வேண்டியதாக இருந்தால் மனைவியை கணவன் திருத்தலாம். அப்போ என்ன செய்யணும்னா சொல்கிறத கேட்கணும். யார் அறிவாளியாக இருக்காங்களோ அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். சில இடங்களில் கணவன் அறிவாளியாக இருப்பான், மனைவி அதை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி திருத்தி அமைத்து கொள்ளலாம். மனைவி அறிவாளியாக இருக்கிற இடத்துல மனைவி சொல்கிறத கணவன் கேட்டு வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்ளலாம். இப்படி செய்கிற போது என்ன ஆகும்னா வாழ்க்கை செம்மையாகும், வாழ்க்கை இனிமையாகும். ஒருவருடைய வாக்கை இன்னொருவர் கேட்குற போது இவர்களுடைய வாழ்வு செம்மையாகும். வாழ்வு நலம் பெற வேண்டும்னா எப்படி நலம் பெறும்? இப்படி தான். உங்களுக்காக நான், எனக்காக நீன்னு சொன்னால் சும்மா சொல்லி பயன் இல்லை. வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அவங்க சொல்கிறதில் நல்லது இருந்தால் கேட்டுக்கோ, அதே மாதிரி நான் சொல்கிறதில் நல்லது இருந்தால் நீ கேட்டுக்கோ. இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை நான் சொல்லட்டுமா? நான் புலால் சாப்பிடுவேன், மாமிசமெல்லாம் சாப்பிடுவேன். என் மனைவி சுத்த சைவம். 2 முரண்பாடு சேர்ந்ததுன்னு சொன்னேன் பாருங்கள், இதான். நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிடுவோம். எனக்கு வாய்த்த மனைவிக்கு இது எதுவுமே பிடிக்காது. ஆனால் இங்கே வந்ததில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் சமைக்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தபோது எங்கள் அம்மாவே சமைச்சிருவாங்க. என் மனைவி தனியாக வேறு ஏதாவது ரசங்கசம் போட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இருந்துருவாங்க. நாங்கள் தனியாக வந்துட்டோம்ல. தனியாக வந்து தனி கொடுத்தனம் வந்ததுக்கு பிறகு நான் வாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அவங்களும் சமைச்சு கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருக்கிறேன், அவங்க சமைக்கிற போது போய் பார்க்குறேன். அந்த அடுப்பில் அது குழம்பு கொதிக்குது இல்லை, அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. திரும்பிக்கிட்டு அதை கிளறாங்க. எந்துக்காக உள்ள பாத்திரத்தை எல்லாம் தனியாக ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ என்னை ஒரு தீண்டத்தகாதவ மாதிரி ஆக்கி அதையெல்லாம் தனியே ஒரு பாத்திரத்தெல்லாம் கட்டி மேலே தொங்க விட்டு, அப்போ அவங்களுக்கு அது எவ்வளவு பிடிக்கல, ஆனால் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? எனக்கு பிடிக்குது, எனக்கு உள்ளதை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் அதை செய்கிறாங்க. நான் நினச்சேன் அவங்களுக்கு பிடிச்சி, நமக்கு பிடிக்கவே இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வோமா? செய்ய மாட்டோம். இதை அவங்கள கஷ்டப்படுத்துறதுல என்ன நமக்கு லாபம்? ஏன் இதை திங்காமல் இருந்தா என்ன? நான் நினச்சேன், அன்னையிலேருந்து வீட்டில் வாங்கி கொடுக்கறத நிறுத்திட்டேன். மறுவாரம் என் மனைவி கேட்டாங்க, ஏன் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, வேண்டாம். உனக்காக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்னா அவங்க வேண்டாம் வாங்கிட்டு வாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. எதுக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன், இல்லை எனக்கு என்னமோ பிடிக்கல, அது வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் அவங்கள சமைக்கிற தொல்லையை அவங்களுக்கு நான் கொடுக்கறத நிறுத்தினேன். வாழ்க்கையில் இது நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தி. அவங்களுக்கு பிடிக்காததை நாம் எப்படி வற்புறுத்துறது? எனக்கு பிடிக்காதது அவங்க வற்புறுத்தினா நான் செய்வேனா? கோபம் வரும்ல எனக்கு.
ஆத்திரம் வரும்ல. அவங்கள மட்டும் செய்ய சொல்கிறோமே, ஏன் மனைவி சொன்னால் கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு நினைப்பில் தானே நாம் அதை செய்கிறோம். அப்படி இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசினார். பேசுகிற போது இல்லறம்ங்கிறது ஒரு அறம், அது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் சொன்னார். கணவன் மனைவினா, ஒரு நாள் கணவன் வர்றான், வந்து நாளைக்கு விடுமுறை தான், ஆஃபீஸ் லீவு, வரியா எங்கேயாவது வெளியில் போகலாம்னு கூப்பிடுறோம். வரியா வெளியில் போகலாம், போவோங்க, எங்கே போகலாம், கல்லணை பார்க்க போவோமா? போவோம். ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாயேன். என்னங்க செய்ய? நீ தான் புளிசோறு நல்லா செய்வியே, புளிசோறு செஞ்சு எடுத்துகிட்டு வாயேன். சரிங்க அப்படின்னு புளிச்சோறு செஞ்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போய் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கல்லணையை. மத்தியானம் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிடும்போது அந்த மனைவி என்ன பண்ணுறா, ஒரு தட்டில், சின்ன தட்டில் புளிசோரை எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்குற. அவன் முறைக்கிறான், அப்படி முறைக்கிறான். ஏங்க அப்படிங்கிறான். இதுக்காக தான் இங்கே வந்ததாங்க. என்ன இதுக்காக தான் வந்ததான்னா, நீங்கள் தான் செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்ன அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இப்படி தட்டில் வச்சு திங்கிறதுக்காக இங்கே வந்தோம். அப்புறம் நீ எனக்கு ஊட்டி விடுன்னு. இப்போ அந்த மனைவி வந்து சிரிச்சுக்கிட்டே எடுத்து ஒரு வாய்வு எடுத்து கணவனுக்கு ஊட்டி விட்றாங்க. ஊட்டினவுடனே அவன் சொல்கிறான், என்ன நீ என்ன சொன்ன, என்ன செஞ்சுருக்க அப்படின்னா. ஏங்க என்ன செஞ்சுருக்க? புளிசோறு தானே கொண்டு வரேன்னு சொன்னேன் நீ. ஆமாம். சக்கரை பொங்கல் எடுத்து வந்துருக்குற. ஆமாம். சக்கரை பொங்கலா? புளிசோறு தாங்க தின்னு. இந்த நான் தான் தின்னு பார்த்தேனே, புளிசோறு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கலை செஞ்சுட்டு வந்துருக்குறேன். இல்லைங்க புளிசோறு தாங்க. இந்த வார் இங்கே வா அப்படின்னு எடுத்து இவன் ஒரு வாய் ஊட்டி விட்றான். இது ஊட்டி விட்றதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறான். ஊட்டி விட்டுட்டு பாத்தியாண்ணா புளிசோறு தானேங்க அப்படின்னா. அப்படியா, உன் கை பட்ட உடனே புளிசோறு சக்கரை பொங்கலாக போயிட்டு. அண்ணா சொன்னார், இதுதான் குடும்பம்னார். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். மனைவியை கணவன் பாராட்டணும், கணவனை மனைவி பாராட்டணும். ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும்னா அது இல்லை அறம். எது அறம்னா இதான் அறம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம குடும்பம் நடத்துகிறோமே தவிர சண்டை போட்டுக்கிறதுக்காக போடுறோம். சண்டை போடுவது குடும்பம் அல்ல. கருத்து வேறுபாடுகளே இருந்தாலும் அதையும் மறந்து சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பெயர்தான் இல்லறம். அப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லைம்மா, இல்லைங்களா? ஏம்மா அப்படி தானேம்மா சொல்கிறோம். அந்த காலத்துலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ பாருங்கள் புடவையே கட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் என்னென்னத்தையோ போட்டுட்டு வர்றாங்க. உனக்கு என்ன? நான் சொல்லுவேன், உனக்கு என்ன? எது போட்டால் உனக்கு என்ன ஐயா? நீ போட வேண்டியதே ஒழுங்காக போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சில பேர் சொல்லுவான், அதை இதை போட்டுக்கிறாங்க, அதை போட்டு, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. உடை மாறலாம், அலங்காரம் மாறலாம், மனமும் பண்பாடும் மாறாமல் இருந்தால் அதுவே சரி. மற்ற மாற்றங்கள் எப்பவும் ஏற்படுறதா மாற்றமில்லை. நாம் வந்து ஆரம்பத்திலே பேண்ட்டாக போட்டிருந்தோம், வேட்டி கட்டியிருந்தோம், இப்போ பேண்ட்டுக்கு மாறி இருக்கோம்ல. மாறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாறி 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 வருவது தான் வாழ்க்கை. மாற்றமே இல்லைன்னா அந்த உலகம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். மாறிக்கிட்டே இருக்கணும், அனுதினமும் மாறணும். ஓஷோ சொல்லுவார், இந்த ஆற்றுல நான் குளித்தேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் குளிக்கும்போது இருந்த ஆறு வேறு, அப்புறம் ஏறும்போது இருந்த ஆறு வேறு. அந்த தண்ணியை ஓடி போச்சு, வேறு தண்ணி வந்துட்டுது. அதனால மாற்றம் செகண்டுக்கு செகண்டு மாற்றி மாற்றி தானே வருது. அப்படி இருக்கும்போது மாற்றத்தை கண்டு நாமே வருத்தப்படணும். நான் ஒரு திருமணத்தில் போய் மணமக்களை வாழ்த்தலாம்னு போனேன். போகணும், பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு.
சாயங்காலமாக போய் வாழ்த்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போயிட்டேன். மாலையில் பள்ளியில் விட்டு வரும்போது போய் மணமக்களை பார்த்து வாழ்த்திட்டு வரலான்ட்டு போகிறேன். பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். நான் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன், உடனே இல்லை. பொண்ணோட அப்பா இருந்தார். எங்கே சார் பொண்ணு மாப்பிள்ளை கோயில்களுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். கோயிலுக்கு போவாங்களே போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்க என்னார். என்னது, சினிமாவுக்கு போயிருக்காங்களா? காலையில் தான் கல்யாணம் ஆச்சு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க? இல்லை இல்லை, காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அது அவ்வளவு நல்லா இருக்காது, மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு போயிட்டாங்கன்னார். நான் பார்த்தேன், சரி அது ஒரு காலம், இது ஒரு காலம், மாறுதல், சின்னஞ்சிறுசுகள் மன நிறைவோடு எங்கேயாவது போனால் போயிட்டு வரட்டுமே, அதனால் என்னன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு வயசான அம்மா நின்றுச்சு, ஒரு 75-80 வயசு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனே இன்னைக்கு. நான் கூப்பிட்டு, இனி ஏமா ஆண்டவனை கூப்பிட்றேன்னு. ஐயய்யா என்னங்க இது, காலையில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போயிருக்குதுவா? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்து அதுக்கு எப்போ ஆகிருக்கும்? 70 வருஷத்துக்கு முந்தி ஆகிருக்கும். அதுக்கு அந்த நினைப்பு வந்துடுச்சு. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டு ஐயாவோட மூஞ்சை பார்க்குறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டதுன்னு. எங்கள் வீட்டு ஐயா மூஞ்சை பார்க்குறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு, அதுக்கு இடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு. அது கெட்டது போடா. இது மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கிறான்னு. இது பார்த்துருந்தா என்ன ஒன்றும் ஆயிருக்காது. முக அமைப்பு அப்படிதான் ஒருத்தர். நான் சொல்கிறேன், நாம் பார்த்து ஒருத்தரோட ஒருத்தர் பழக பேச 10 நாள் ஆன காலம் உண்டு. 10 நாள் வரைக்கும் 2 பேரும் முகத்தை கொடுத்து பேசிக்காமல் இருந்த காலங்கள் இருந்துச்சு. இப்போ காலையில் கல்யாணம் ஆகும்போதே 2 பேரும் பேசிக்கிறாங்க, சகஜமாக பழகிறாங்க. நல்லது தானே, அதில் என்ன கெடுதல் இருக்குது? நீங்கள் அந்த காலத்தில் மணமேடைக்கு பெண்ணை அழைச்சிட்டு வர்றாங்கல்ல, அப்போ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் அதை கொஞ்சம் கவனிப்பேன். அழைச்சிட்டு வரும்போது 2-3 பொண்ணுவோ சேர்ந்து அப்போல்லாம் அழைச்சிட்டு வரோம், தள்ளிட்டு வரும். அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த மணப்பெண் மெதுவாக தள்ளிட்டு கொண்டாந்து சேர்ப்பாங்க. இப்போ பார்க்குறேன், ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுகளெல்லாம் இழுத்துக்கிட்டு இது வருது. அந்த பொண்ணு மெதுவாக போ, மெதுவாக ஆங்கடி அப்படின்னு பாரு. சார், பெண்கள் படிச்சுட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் திருமணம்ங்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதில் எதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குடிஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? வேண்டிய இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அது நல்லது தானே, அந்த எண்ணம் ரொம்ப நல்லது தானே. அந்த மாறுதலை நாம் ஏன் மறுக்கணும்? ஏற்றுக்க வேண்டியது தானே. கல்யாணம் வந்துட்டேன், வந்ததுக்கு பிறகு அந்த மணப்பெண்ணெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா தலை குனிஞ்சிருக்கும், நிமிரவே நிமிராது, வெக்கமாக இருக்கும். அதுவாக வெளியில் வந்து ரொம்ப காலமாயிட்டு வயசுக்கு வந்த பிறகு பெண்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு வச்சுருந்தோம் நம்ம. அவங்க இப்போ தான் வெளியில் வர்றாங்க, 4 பேரை பார்த்து நிமிர்ந்து பார்க்க கூச்சமாக இருக்குது, குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை அவனே பார்க்கணுன்னு பார்ப்பான், பார்க்க முடியாது, தலை குனிஞ்சிருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவர் கேட்பார், அம்மா கொஞ்சம் தலை நின்று டப்புன்னு பின்னால் இருக்கிறது ஒரு தூக்கங்க, அப்புறம் கை எடுத்தோடனே விழுந்துடும். இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு படம் இருந்துச்சு, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை படம், பழைய படம். அதை பார்க்குறேன், அதில் ஒரு விரல் இருக்குங்க. அப்படி என்ன விரல்னு கேட்டேன். ஃபோட்டோ பிடிக்கிறவர் தலையை நிமித்தில் பின்னால் இருக்கிறது, கையை வச்சு எடுத்தாக்கா விழுந்துருது, அதோட அப்படியே வச்சே எடுத்துட்டோன்னா கையோடையே இருக்குங்க படம். அப்போ எப்படி இருந்திருக்குங்க அந்த காலத்தில் பொண்ணுவா? இப்போ எப்படி இருக்குது? நிமிந்து உட்காந்து வரும்போதே ஹாய்ங்குது பொண்ணு, ஹாய். மாப்பிள்ளை இங்கேருந்து பயப்படுறான், யாரடா சொல்லுது தெரியலையே அப்படின்ட்டு வந்து உட்காந்து அது நிமிர்ந்து உட்காந்துருக்கு. நல்லது தான், அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. அச்சமும் நாணமும் எதுக்கு? வேண்டியது இல்லையே. படித்தாச்சு, படித்த பிறகு பெண்கள் நல்ல தன்னை உணர்ந்திருக்கிறார்கள், நல்ல சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவையில்லை.
ஆகையினால அவங்க வந்து உட்கார்ந்து வாடுகிற பொழுது இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு பிறகு படித்த படிப்புக்கு ஏற்ற பண்போடு வாழணும். நல்ல பண்புகளை கைவிடாமல் நம்முடைய பழமையான பண்புகள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பண்புகள் உயர்ந்த பண்புகள், அவைகளை கைவிடாமல் அவைகளை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. அதை வாழ வேண்டும். அப்படி வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை. அப்படி வாழும்போது சில மாறுதல்களை பார்த்துட்டு ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்னு நாம் வருத்தப்பட வேண்டியது கிடையவே கிடையாது. மாறுதல் என்பது மாறாதது. எப்பவும் அது வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு இருந்த உலகம் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த நான் இன்னைக்கு இல்லை, நானே சின்ன பிள்ளையில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. மாறுதல் வந்தால் தானே வாழ்க்கை, அதானே வளர்ச்சி. வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு போகும்போது அப்படி மாறுதல் ஏற்படும். அப்படி ஏற்படுவதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பார்க்குறோம். அப்போ பார்க்கிற போது அந்த இல்லறம் என்பது சில மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அறமாகவே இருப்பதை பார்க்கிறோம். விருந்துன்னு வச்சிருக்கிறோம். கண்ணகி கோவலனை பிரிந்து வாழ்ந்தார். சிலப்பதிகாரம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். 13 ஆண்டு காலம் திருமணமான தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டுட்டு மாதவி வீட்டில் போய் வாழுகிறான் கோவலன். 13 ஆண்டு கழித்து வர்றான். அப்பவும் கண்ணகி கோபப்படலைன்னு காட்டுவார். கோபப்படலை. அவன் வந்து சொல்கிறான், என் பணமெல்லாம் போயிட்டு எனக்கு வெக்கமாக இருக்குன்னா. கோபப்படலாமல் ஒரு பெண்ணு, ஏண்டா என்னை பிரிஞ்சு போயிருந்த, உன்னை பிரிஞ்சிருந்தது எனக்கு வெக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பணம் போனது வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்ல. அவள் கேட்கல, ஒரே பதில் தான் சொன்னான். அதை பற்றி கவலைப்படாதீங்க, சிலம்பு இருக்குன்னா. என் சிலம்பு இருக்குது, இதை வச்சு நாம் பழிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னான். உள்ளே போனான். வா மதுரைக்கு போவோங்கிறான். வா மதுரைக்கு போகலாம். இப்போ உள்ள ஒரு பெண்ணுன்னா போகலை. இங்கேயே என்னை விட்டு நீ எங்கேயோ போயிருந்த. எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க, உங்கள் அம்மா இருந்தாங்க, உங்கள் அப்பா இருந்தாங்க, பார்த்துக்கிட்டாங்க. நீ எங்கே மதுரையில் கொண்டு என்னை விட்டுட்டு எங்கேயாவது போனீன்னா நான் என்னடா பண்ணுவேன் பாவி பயலேன்னு கேட்கலாம்ல. கேட்கல. உடனே கிளம்பி கண்ணகி புறப்பட்டு போகிறா. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு போகலாம்ல கணவன் மனைவி. அதுக்கே வாய்ப்பு இல்லை. ராத்திரியோட ராத்திரியா வா போவோங்கிறான். காலையில் எழுந்துச்சி போகிறதுக்கு இந்த ஊரை விட்டு போனாக்கா எல்லோரும் விட மாட்டாங்க. இந்த ஊரில் சின்ன வியாபாரம் செய்ய எனக்கு மனசு வராது, வெக்கமாக இருக்குது, வா மதுரைக்கு போவோம்னு சொல்லி கிளம்புறான். அது சரின்னு போகிறார். எங்கே போகணும்? மதுரைக்கு. அவளுக்கு மதுரை எங்கே இருக்குன்னே தெரியாது. வெளி உலகத்தையே பார்க்காதவள் கண்ணை. மதுரை எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த பூம்புகார் எல்லையை தாண்டதுக்குள்ளே கேட்குறா, எதுங்க மதுரைன்னு கேட்குறா. மதுரைக்கு இன்னும் 300 மைல் போகணும். அவள் கேட்குறா, இது மதுரையா அது மதுரையான்னு கேட்குறான்னா எந்த அளவுக்கு தெரியாத பொண்ணாக இருந்திருக்கிறா. அவளை அழைச்சிக்கிட்டு போகிறான். போகும்போதே அவனுக்கு வழி காட்டுறதுக்காக ஒருத்தரை போய் கேட்குறான், எந்த வழியாக போகணும்னு மதுரைக்கு கேட்குறான். அவங்க ஒரு சாமியார், கவுந்தி அடிகள்னு ஒரு சாமியார், பெண் சாமியார். அவங்ககிட்ட கேட்குறான், அப்பா நானும் மதுரைக்கு தான் போகணும், வாயிலான்னு சேர்ந்து போகலாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து சேர்ந்துருக்கிறான் கணவன். 2 பேரும் ஒரு மகிழ்ச்சியாக கூட பேசிக்கிட்டு போக முடியாது. சாமியார் பக்கத்தில், பொம்பளை சாமியார். இதை வச்சுக்கிட்டு என்ன பேச முடியும்? அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. எவ்வளவு உயர்ந்தவள் பெண் என்பதை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறார்? ரொம்ப அழகாக ஒரு இடத்த காட்டுறார். இவங்க சாமியார் கவுந்தி அடிகள் சமண மதத்து துறவி. அவங்க துறவரம், இவங்க இல்லறத்தில் இருக்கிறவங்க. அந்த துறவரத்தில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுது, போகிற வழியில் 2 பேர் குடிகார பயிலோ வர்றானோ பார்த்துட்டு இவங்க 2 பேரும் யாருன்னு கவுந்தி அடிகளை கேட்குறான். கவுந்தி அடிகள் சொல்கிறாங்க, என் மக்கள்ங்கிறாங்க, என் பிள்ளைங்கப்பா அப்படின்னு. உன் பிள்ளைங்கிறீங்க, 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி வர்றாங்க, உங்கள் பிள்ளைகளே 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்வாங்களான்னு கேட்குறேன்.
இது எவ்வளவு ஒரு மோசமான கேள்வி. கோபம் வந்துடுது கவுந்தி அடிகளுக்கு. சாபம் விட்டுறாங்க. முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுகிற, கிழட்டு நரியா போய் இந்த காட்டில் சுத்து போ அப்படின்னு சாபம் விட்டுடுறாங்க. மனசுக்குள்ளேயே, இது வெளியே தெரியாது. அது ரெண்டும் இப்போ நரி மாதிரி ஊழ விடுது. இப்போ கண்ணகி தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் இது நடந்திருக்கும்னு. ஓ, இந்த அம்மா சாபம் விட்டுட்டு போல இருக்கு, துறவி அவங்க தப பலத்தினால சாபம் விட்டுருக்காங்க போல இருக்கு. பாவம், அது நரி கேட்டு நிறையா போயிட்டுதே, பாவம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அது சொன்னாங்க. அம்மா, நாம் பெரியவங்க, அவங்க சின்னவங்க, அறியாமையினாலே அவங்க செய்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கலாமா? கேட்கறது யார் தெரியுமா? கண்ணகி. கண்ணகிக்காக தான் அவங்க சாபமே கொடுத்தாங்க. கண்ணகி கேட்குறா, சிறியோர் சிறு பிழை செய்தால் பெரியோர் அதை பொறுத்து கொள்ள வேண்டாமா? ஏமா இப்படி கொடுத்தீங்க? சாபம் கொடுத்த வரைக்கும் சரி, அதிலேருந்து எப்போ விடுதலைன்னு சொல்லுங்கங்கிறாங்க. சாப விமோசனம் எப்போதுன்னா போயிட்டு போகுது. இந்த அம்மா கேட்குறா, அதுக்காக சொல்கிறேன், 1 வருஷம் அப்படி இருந்துட்டு போன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன காட்டுறார்? முற்றும் துறந்த முனிவர் ஒருவரை விட குடும்பத்து பெண் ஒருத்தி எவ்வளவு உயர்ந்தவளாக இருக்கிறான்னு காட்டுறார். எவ்வளவு அவளுக்கு வருது கோபம், இவளுக்கு கோபம் இல்லை. சாமியாருக்கு கோபம் வருது, இவளுக்கு வரல. அந்த கோபத்தை இவன் ஆத்துறான். அப்போ அந்த இல்லறம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக இளங்கோவடிகள் அப்படி காட்டுறார். அந்த மாதிரி இளங்கோவடிகள் காட்டுகிற அந்த பெண்மை இன்றைக்கும் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஒன்று சொன்னாங்க, கடைசியில் போய் கேட்குறான் அந்த கோவலன், உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், தப்பு தண்டாவாக நான் நடந்துட்டேன், ஆனாலும் நான் வந்து கூப்பிட்ட உடனே என்னை நம்பி நீ மதுரைக்கு வந்தியே, எப்படிமா வந்தேன்னு மதுரையில் போய் கேட்குறான். அப்போ கண்ணகி அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நீ என்னை விட்டு போனதுனால என்னுடைய இளமை பாழா போச்சுன்னு சொல்லலை, அவங்க என்னுடைய வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லலை. அவங்க சொன்னாங்க, அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்தேன்கிறார். நீ என் வீட்டில் இல்லாததுனால, என்னை விட்டு நீ பிரிஞ்சு இருந்ததுனால 4 பேர் விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரலையா. அந்த பொண்ணு பாவம் தனியாக இருக்கிறா, அவள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எல்லோரும் போயிட்டாங்க ஐயா. இல்லறத்தினுடைய தர்மத்திலே என்ன தெரியுமா முக்கியம்? விருந்தோம்பல் தானே ரொம்ப முக்கியம். அதை நாம் செய்ய முடியலையே, நீ பிரிஞ்சு போனதுனால தானே அது செய்ய முடியலேன்னு சொன்ன. அறவோர் வருவார்கள், 4 பேர் தர்மம் கேட்டு வருவான், பாவம் அந்த பொண்ணு தனியாக இருக்கு போட அப்படின்ட்டு போயிடுவான். தர்மம் செய்கிற வாய்ப்பு எனக்கு போச்சு நீ இல்லாததுனால அப்படின்லாம் சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர, ஏன் நீ இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கை பாழா போச்சேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. இருந்தாலும் வந்தேன், இருந்தாலும் வர்றேன், இருந்தாலும் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவது மாற்றா உள்ள வாழ்க்கையை நாகளின் ஏற்று எழுந்தனன் வந்தேன், போய் அடுத்த வேலையை பாரு அப்படிங்கிறான். அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. இல்லறம் என்பது அப்படி, இல்லறத்திலே ரொம்ப முக்கியம் என்னன்னா விருந்தோம்பல் தானுங்களே. 4 பேர் வந்தால் கணவனும் மனைவி சேர்ந்து இருந்தால் தானே வாழ முடியும், அதுதானே செய்ய முடியும். மனைவி தனியாக இருக்கிற போது 4 பேரை விருந்தோம்பல் செய்ய முடியுமா? முடியாது. உறவினர்களே கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா, நாங்கள் போக மாட்டாங்க, நம்ம போகக்கூடாது, பாவம் அவ கணவன் இல்லாமல் அதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, போகக்கூடாது. அப்படி என்ன கஷ்டப்படும்படியாக வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நம்ம வீட்டில் விருந்தினர்கள் வர்றாங்கல்ல, விருந்தினர்கள் வந்தால் நம்ம வீட்டிலலாம் திண்ணை கட்டணும்ல. அதுக்கு முந்தியெல்லாம் திண்ணை இருந்தது, இப்போ திண்ணையே இருந்தாலும் அதுக்கு முந்தி ஒரு கேட்டு போட்டோம், யாரும் உள்ளே வராதபடி. எதுக்கு திண்ணை கட்டணும் அப்படின்னு கேட்டால், தெருவில் நடந்து போவாங்க, ஒரு மழை வந்துடும், கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம். வெயில் அதிகமாக இருக்குது,
கொஞ்சம் அதில் வந்து ஓய்வு எடுக்கலாம். அந்த ஓய்வை அவங்க வந்து இருக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்ற நேரமாக இருந்தால் வாங்க சாப்பிடன்னு கூப்பிடும். இப்போ நம்ம எவ்வளவு பேர் இங்கே சாப்பிட்றோம்? இந்த விருந்தோம்பல் என்பதை எவ்வளவு உயர்ந்த நிலையில் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்குற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. நேரத்துக்கு சரியானபடி நமக்கு அந்த உணவு வழங்குவதை ஒரு பெரிய அறமாக நினைத்து ஐயா அவர்கள் செய்தார். இப்போது நம்ம அதுக்கு முந்தையெல்லாம் அப்படி இருந்தோம். இப்போ சில சமயத்தில் ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஹோட்டலும் இல்லை, லாட்ஜும் கிடையாது. ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டு போயிடலாம். இங்கேருந்து ஒரு 50 மைல் நடந்து போகிறாங்க. நடந்து தானே அந்த காலத்தில் போய் ஆகணும். போகிறாங்க. போகிற வழியில் களைப்பாக இருந்தது. ஒரு இடத்துல இன்றைக்கி தங்கலான்னு நினைக்கிறோம். லாட்ஜ் இருந்தால் தானே தங்கலாம். ஹோட்டல் கிடையாது. உணவை விற்கிற வேலையும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? யாராவது உணவு கொடுத்தா தான் சாப்பிடணும். அதனால தான் விருந்தோம்பலை ரொம்ப முக்கியமாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். திருவள்ளுவர் விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே வச்சார். 10 குறள் விருந்தோம்பல் பற்றியே இருக்குது. எப்படின்னா, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தடினும் வேடற்பாற்றென்றும்பார். ஒரு அமுதத்தை வச்சு சாப்பிட போகிறோம். அமுதம் தேவலோகத்தில் இருக்கிறது, அது கிடச்சிருக்கு, அதை நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ ஒருத்தன் வெளியில் வந்து இருந்தான்னா அவனுக்கு கொடுக்காம சாப்பிடாது. நாம் இப்போ கொடுப்போம். பட்டாணிகளில் வச்சுருந்தா கையில் சாப்பிட்டுட்டு இருப்போம். எவனாவது வர்றான்னு வச்சுங்க, கடைசியில் கப்பி கடலையாக தங்கிடும். பொரிஞ்சிருக்காது, கடித்தா பல்லு தான் போகும். அதுமாரி இருந்தால் இந்தங்கண்ணே சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு கொடுப்பான். ஏன்னா இவனால் முடியல, அதுக்காக கொடுப்பான். பாதாம் அல்வா இருந்ததுன்னா எவனாவது தெரிஞ்சவன் வர்றான்னா டபான்னு வாயில் போட்டுருவான். எங்கே அவன் கேட்க போகிறானோ அப்படின்னு. அப்போ எது சாவா மருந்தாக இருந்தாலும் விருந்தை வெளியில் வச்சுட்டு நீ சாப்பிடாதே, அது தேவையில்லைன்னு சொன்னார். இப்போது நான் என் நண்பர் வீட்டுக்கு போனேன். நாகூரில் என்னுடைய நண்பர் இருக்கார். அவர் வீட்டில் எங்கள் நாகூரில் என் அண்ணன் இருக்கான், என் தம்பியெல்லாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. நான் திருவாரூர்லேருந்து அங்கே போவேன். போகும்போது போனாக்கா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, தம்பி வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். நான் அவங்க எல்லாம் போக வேண்டாம், நம்ம நண்பர் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போனேன். நல்ல மத்தியானம் 2 மணி சாப்பாட்டு நேரம். அவர் சொன்னார், வாயா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கேன் என்னார். அவரே நமக்கு சாப்பாடு போடுற தோதில் இல்லை, அந்த எண்ணம் அவருக்கு இல்லை, அல்லது வீட்டில் இல்லை அதனால் இல்லை, அல்லது எண்ணம் இல்லை அதனால் இல்லை. அது வாயா என்ன இந்த சாப்பாட்டு நேரத்தில் வந்திருக்கேன்னார். ஆமான்னு. ஆனால் நீ தான் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டியேன்ட்டார். நான் சொன்னேன், நான் சாப்பிடாட்டின்னு தான் நீ விட மாட்டியா அப்படின்னு. ஒரு மானங்கெட்டத்தனம் தான். நான் சாப்பிடலைனாலும் தான் நீ விட மாட்டியா என்ன. அப்படியே நீ சாப்பிட்டாலும் பிள்ளைங்க கையில் 50 ரூபா 100 ரூபா கொடுக்காமலா போவேன்னா. அவருக்கு 6 பிள்ளை. இதுக்கு ஸ்டார் ஹோட்டல்லையே போய் சாப்பிட்டு போயிடலான்டா. அதாவது என்னன்னு கேளுங்க, விருந்தோம்பல் என்பது அன்றைக்கி முக்கியமாக இருந்தது. வந்தவுடனே கொடுத்து சாப்பிட்டோம். அது வந்து விருந்தோம்பலை முக்கியமாக வச்சதுனால தான் இல்ல அறம்னு சொன்னார். இல்லத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரு அறம் என்று சொன்னார்கள். அப்போ விருந்தினர்களை ஓம்புதல், எல்லாரையும் பாதுகாத்தல், வர்றவங்களை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் துறவிகளுக்கு உதவியாக இருப்பான். அவன் எல்லாம் வேண்டான்ட்டு வெளியில் போனான்ல, அவனுக்கு யாரா உதவின்னா இல்லறத்தில் இருக்கிறவன் தானே. யார் சாப்பாடு கொடுப்பா? இல்லறத்தில் இருக்கிறவன் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பான். அதனால தான் துறவோருக்கு எதிர்தலும்னு கண்ணகி சொல்கிறான். துறவிகளுக்கு எதிர்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்ய நம்மளால் முடியலையே, நீங்கள் இல்லாததுனால நான் அதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சேன்னு வருத்தப்படுறேன். இது இல்லறம். இல்லறத்தில் இருந்து நாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறோம். துறவரம் அதுவும் நல்லது தான். திருவள்ளுவர் சொல்றார், பழிப்பது இல்லாயின் நன்று. மற்றவங்க பார்த்து பழிக்காததாக இருந்தால் இல்லறம் நல்லது. பெரும்பாலும் பழிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாமியார்னாலே நமக்கு பயமாக இருக்கா இல்லையா? இல்லை,
நல்ல சாமியார்னு அறிவொளி சாமியார் மாரி தாடி வச்சுருப்பார், பார்த்துருப்பீங்க நீங்கள். காவியெல்லாம் வேறு போட்டிருப்பார். நான் சாமியார் அவர்களே என்ன, நான் நல்ல சாமியாரியான்னார். நான் நல்ல சாமியாரியா அப்படின்னார். நல்ல சாமியார் தான் நீங்கள். எப்போ 80 வயசுக்கு மேலே துறவி ஆனீங்களோ அப்போ நீங்கள் நல்ல சாமியாராக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி துறவரத்தில் என்னென்னு முக்கியம்னு சொன்னால் திருவள்ளுவர் சொன்னார், நீ துறவரத்தில் இருக்கிறியா இல்லறத்தில் இருக்கிறியா எதில் வேணாலும் இரு, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். மனதிலே குற்றமில்லாமல் இருப்பது தான் தர்மம். கொடுக்கலாமா? வாரி வாரி வழங்கலாம், கொடுக்கலாம், வாரி வாரி வழங்கலாம். கொடுக்குற போது தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது இல்லை, கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒன்று வாங்கலான்னு நினச்சிட்டு கூட இல்லை, அவனை விலை பேசுகிறதா இருக்கக்கூடாது இல்லை. ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குங்க, போகிறவங்களாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒருத்தன் போய் அதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறான். நம்ம என்ன செய்வோம்? நல்லவன்னு பாராட்டுவோம்ல, அவனை எவ்வளோ நல்ல பிள்ளை, பாவம் அழுதுகிட்டு இருந்த பிள்ளைக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறான். எல்லோரும் சும்மா பார்த்துட்டு போனானுவ, இவன் தான் நல்லா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார், அப்படி உடனே சொல்லாதேங்கிறார். என்ன செய்கிறான்னு பாருன்னு சாக்லேட்டை கொடுத்துட்டு அது கழுத்தில் கிடக்கிற செயினை கட்டிட்டு போகிறான். எதுக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுத்தான்? செயினை கட்டிட்டு போகிறதுக்காக வாங்கி கொடுத்தான். திருவள்ளுவர் சொன்னார், அது அறம் அல்ல. அவன் ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்தது அறம் அல்ல. அரண் எனப்பட்டது என்னடான்னு கேட்டான், மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண். ஆகுல நீர பிற, மற்றதெல்லாம் ஆரவாரம்ப்பா, மற்றதெல்லாம் ஆரவாரம். இதுதான் சரிண்ணா. இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ஒரு ஒரு கதை சொல்கிறார். மனதில் குற்றம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறார். அருமையான கதை. 2 சாமியார் போகிறாங்க. ஒரு குருசாமி, ஒரு சிஷ்ய சாமி. ஒரு குரு சிஷ்ய 2 பேரும் இப்படி போகிறாங்க. போகிற வழியில் ஆற்றை கடந்து போகணும், ஆற்றுல இறங்கி போகணும். ஒருத்தருமே அங்கே இல்லை, படகு இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் இறங்குறார், குருசாமி இறங்குறார். பின்னாலேயே சிஷ்ய சாமியும், பெரிய சாமி இறங்குது, சின்ன சாமியும் பின்னாலேயே இறங்குது. இப்போ ஒரு அழகான பெண்ணு வர்றார், இளமையான அழகான பெண்ணு வந்து பெரிய சாமிகிட்ட போகிறார். சாமின்னா என்னன்னா, ஆற்றுக்கு அக்கறையில் எங்கள் அம்மா வீடு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு செய்தி வந்திருக்கு, பார்க்க போகணும். ஆற்றுல தண்ணி நிறையா போகுது, எனக்கு நீச்சல் தெரியாது, சாமி என்னை கொஞ்சம் அக்கறையில் கொண்டு விட்டுடுறீங்களான்னு. அக்கறையில் என்னை கொண்டு விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்குறாவ. அதுக்கு அந்த சாமி என்ன பண்ணான், அறிவு இருக்கா உனக்கு? நான் யார்? சாமியார். தெரியல உனக்கு? துறவின்னு தெரியல? என்கிட்ட வந்து நீ அழைச்சிட்டு போங்கிற? என்ன நினச்ச நீ? இவனு கண்ணா பண்ணான்னு திட்டுறான். நாயே போ அப்படி இப்படின்னு திட்டுறான். அப்போ அது அழைச்சிட்டு போகிறேன்னா போ, இல்லைன்னா விட, ஏன் கத்துற அப்படின்ட்டு சின்ன சாமிகிட்ட வந்தா. சாமி நீங்களாவது என்னை கொண்டு விடுங்க சாமி அப்படின்னு. சின்ன சாமி சொன்னான், வாமான்னு. நீ வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டான், கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனான். வழியில் நடுப்புற போகும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சு, நனைஞ்சு போயிட்டான். நனைஞ்சு போனவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வர்றான். பெரிய சாமி இப்போ தான் திரும்பி பார்க்குது, சின்ன சாமி அவளை தோளில் போட்டுட்டு வர்றான். நம்ம தொட மாட்டேன்னு சொன்னோம், இந்த இந்த மாதிரி பண்ணுறானே, நம்மளே இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ண, அடே அறிவு கெட்ட நாயே, துறவரம் வாங்கிட்டு ஒரு பெண்ணை தொடுறிய, அறிவில்லை உனக்கு? தொடலாமா? அவள் நனைஞ்சு பொண்ணுகளை தூக்கி தோளில் போட்டு வர்றிய மானங்கிட்ட பயில. அந்த பயில கண்ணா பண்ணான்னு திட்டான். அவன் ஒன்றுமே பதில் சொல்லலை, பேசாமல் வர்றான். இந்த கரைக்கு வந்தான், அந்த பெண்ணை விட்டான், நீ போம்மான்னா அவள் போயிட்டா. வரான்,
பெரிய சாமி திரும்பி திரும்பி பார்த்து அவனை திட்டு, நீ எல்லாம் எதுக்குடா சாமியாராக வர்ற, வீட்லேயே இருக்கலாமேடா, போகலாமே. அவன் பாட்டுக்கு அப்படியே வர்றான். அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு நடக்குது, துறவிகள் மாநாடு நடக்குது. அதில் போய் அந்த சாமி பேசுகிற சாமி சொன்னிச்சு, இப்போ சாமியாரெலாம் கெட்டுவிட்டான், நல்லா இல்லை, அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். என் சிஷ்யன் ஒருத்தன் பாருங்க, அவன் வரும்போது ஆற்றுல இறங்கி வரும்போது பெண்ணை படுத்தி தூக்கி போட்டுட்டு வர்றான், வந்தியா இல்லையாடான்னா சிஷ்யனை. அவன் சிஷ்யன் ஏஞ்சி சொன்னான், சாமி நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. அவன் தொட்டு தான் அழைச்சிட்டு வந்தான், கொண்டாந்து விட்டான், போம்மான்னா. அவன் தொட்டான், அவன் மனசில் தப்பு இல்லை. இந்த பெரிய சாமி தொடலை, ஆனால் மனசு பூரா அவள் தான் இருக்கா. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், மனத்துக்கண் மாசு இளனாதல் அனைத்து அறம். மற்றதெல்லாம் ஆரவாரமப்பா விடு அப்படின்னா. அப்போது எது பெரிய அறம் என்று பார்த்தோமானால் வாழ்க்கையிலேயே சிறந்த அறம் மனதிலே குற்றமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த அறம். அப்படி வாழ்வது என்பது தெய்வீக வாழ்க்கை. தெய்வீக வாழ்க்கை எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஒரு காட்டில் தவம் பண்ணுறான், கொங்கணவன் ஒரு முனிவன் தவம் செய்கிறான். சரி, அவன் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே ஒரு கொக்கு உட்காந்துருச்சு, அது எச்சம் விட்டுட்டு மேலே. உடனே அவன் பார்த்தான், ஹா ஏன் மேலேயே எச்சம் விட்டியா, நீ எரிஞ்சு போ அப்படின்னு சாபம் விட்டான். தவம் பண்ணவன் இல்லை, சாபம் விட்டோடனே பழிச்சு பச்சு எரிஞ்சு போய் விழுந்துட்டு வர்றான். வர்ற வழியில் பசியாக இருக்குது, ஊருக்குள்ளே வந்துட்டான். ஒரு வீட்டில் போய் பகவதி பிக்ஷாந்தேகின்னு சத்தம் போட்டான். அந்த பெண்ணு என்ன பண்ணுறா, கணவன் அப்போ தான் வேலையிலேருந்து திரும்பி வந்திருக்கான், அவனுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவனை குளிக்க வச்சு சாப்பாடு போடுறா. சாப்பாடெலாம் போட்டு எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு வந்து சாமி என்னான்னா, ஏன் இவ்வளவு நேரம்னா, என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டு வர்றேன், நீங்கள் அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னா. நான் ஒரு துறவி வெளில நிற்கிறேன், நீ இப்படி பண்ணினியான்னா. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னான், கொக்குன்று நினைத்தாயோ கொங்கணவான், என்னையும் கொக்குன்னு நினச்சியா அப்படின்னு. என்னங்க அர்த்தம் இதுக்கு? கொக்குக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஆணுன்னு எரிஞ்சு போச்சு. நீ செய்கிற அந்த துறவர தர்மத்தை விட உயர்ந்த தர்மத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கணவனை ஓம்புதல் என்கிற உயர்ந்த தர்மத்தை செய்கிறேன், என்கிட்ட உன் சாபம் பலிக்காதுறார். கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அம்மா. அம்மா நீ தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த, உன்கிட்ட நான் கற்றுக்க வேண்டியது ஏராளம் இருக்குது, நீ நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, என்னால் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை போய் கேளுன்னு அவன் பேரை சொன்னான். அவன் எங்கே இருக்கான்னு கேட்டான், இங்கே இருக்கான் போனான். அவன் விசாரிச்சுக்கிட்டு போனாங்க, அவன் ஒரு கறி கடை வச்சுருக்கான், இறைச்சி கடை வச்சு கொத்தி கொத்தி வியாபாரம் பண்ணிட்டுருக்கான். அவங்ககிட்ட போய் கேள்வி சொல்லுவாங்கிறான். அவங்ககிட்ட போய் இந்த அம்மா அனுப்புனாளா வா, அவன் கேட்டான், அவனே கேட்டான், அந்த அம்மாவை அனுப்புனாளான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னா, வா வா வீட்டுக்கு போகணுன்னு கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவுடனே அவங்க அப்பா அம்மா வயசானவங்கள உள்ளர போய் இவரை உட்கார வச்சுவிட்டு திண்ணையில் உள்ளர போய் அவங்களுக்கு எல்லாம் குளிப்பாட்டி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து கிழமாக இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றிட்டு திரும்பி வந்து சாமி இருங்க சாப்பாடு கொண்டாடுறேங்கிறான். ஏன் இவ்வளோ நேரம் பண்ணேன்னு கேட்டான். ஏன்டா கத்துற, எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறதை விட உன்னை காப்பாற்றுறது எனக்கு தர்மம் இல்லை, என் மூத்த பெற்றோர்களை காப்பாற்றி விட்டு உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். இவன் பார்த்தான், இல்லறத்திலே இந்த தர்மமெல்லாம் நடக்குது, இதை விட நாம் ஒன்றும் பெரிய தர்மவான் அல்ல அப்படின்னு சாமியார் தெரிஞ்சுக்கிட்டு போனான்னு சொல்கிறான். ஆகையினால வாழ்வு என்ன வாக்கு என்ன என்று பார்க்கிற போது உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை. அதற்கு நம்முடைய முன்னோர்கள் நிறைய வாக்குகளை கொடுத்திருக்கிறார்.
நிறைய சொல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள். அவைகள்லாம் நமக்கு வழிகாட்டும். அந்த வழியில் நாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கை, திருவள்ளுவரை விட நமக்கு சொல்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. திருவள்ளுவரை நாம் தினம் 2 குறள் படித்து அந்த பொருளை உணர்ந்து அப்படி தான் வாழணும்னு முடிவு கட்டிட்டோம்னா தீர்ந்தது வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை செம்மையாக போயிடும். இப்போ நான் 2-3 குறள் சொன்னேன். அவைகள் எல்லாமே சிறந்த குறள் தான். இன்னொரு குறள் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குறள், உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு இருக்கு ஒரு குறள். இதுக்கு எனக்கு ரொம்ப நாள் அர்த்தமே தெரியல. உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இந்த டம்ளரு என்ன விலைன்னா 5 ரூபா. 5 ரூபா இல்லைங்கிறார் திருவள்ளுவர். 5 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன்னா 5 ரூபா இல்லைடா. அதனுடைய மதிப்பு அந்த பொருளினுடைய மதிப்பு அல்ல, வேறு எதனுடைய மதிப்புன்னா அதை வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும் அல்லது குறையும், கூடும் அல்லது குறையும். இது என்ன சொல்கிறாருன்னு புரியலையே. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், தீபாவளி நேரம் எங்கள் தெருவில் இந்த முனையில் ஒரு பெரியவர் செட்டியார் இருக்கார். அவர் பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இந்த பிச்சை வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, அப்படி வர்றவங்கள உள்ளே அழைச்சிட்டு போய் பாய் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு பரிமாறுவார். அவங்க அம்மாவை, அவர் மனைவியே வந்து பரிமாறுவாங்க. யாருக்கு? இந்த பிச்சைக்காரவங்களுக்கெல்லாம். நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், 2 வடை இருந்தால் எடுத்து போடுவோம், ஏதோ ஒன்று இருக்கிற பலகாரத்தை எடுத்து போட்டு போங்க ஏமோ. அவரை உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு, வடை பாயசத்தோட சாப்பாடு அவர் மனைவியை விட்டே பரிமாற சொல்லுவார். வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் அந்த அம்மாவே பரிமாறுவாங்க. பரிமாறி முடித்த உடனே ஒரு 4 முழ வேட்டியும் துண்டும் கொடுப்பார். வெத்தலை பாக்கில் 5 ரூபா பணம் வச்சு கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பார். 100 பிச்சைக்காரன் வந்தால் 100 பேருக்கும் கொடுப்பார். இது எனக்கு தெரியும். நான் எங்கள் வீட்டு வாசலில் நின்னேன். இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நிற்கிறேன். வாங்கிட்டு வர்றவர் ஒருத்தர் வந்தார். ஐயா வாங்க, எங்கே போய்ட்டு வர்றீங்க? என்ன? ஐயா வீட்டுக்கு போய்ட்டு வர்றேன். என்ன பண்ணார்? நான் உள்ளே அழைச்சிட்டு போனார். உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். வேற ஒரு வேட்டி 4 முளை வேட்டி. 4 முளை இந்த காலத்தில் எதுக்குங்க? 8 முளை வேட்டி கொடுக்கக்கூடாது. துண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். இங்கே போட்டால் இங்கே திறக்குது, இங்கே போட்டால் இங்கே திறக்குது. வேறு எதுவும் பணங்கணம் கொடுத்தாரா? ஒரு 5 ரூபா கொடுத்தாரு. 5 ரூபா எதுக்கு சார் ஆகும்? பிச்சைக்கார போயிடுவோம் சார்னா. யார? இவ்வளவும் கொடுத்தவரை வாங்கிக்கிட்டவன் சொல்கிறான் பிச்சைக்காரன்னு சொல்கிறான். நான் இந்தமாரி ஒரு பேப்பர் எடுத்தேன், அதில் எழுதுனேன். என்ன எழுதினேன்? வீட்டுக்குள் அழைத்து போய் சாப்பாடு, தலைவாழையில் விருந்து, 4 முழ வேட்டி, துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இவ்வளவும் எதுக்குடா சமம்னா பிச்சைக்கார பய. இன்னொருத்தர் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எங்கே போய்ட்டு இங்கே போயிட்டு வரேன். என்ன செஞ்சார்? அச்சிட்டு போனார். சார் உள்ளர வச்சு சாப்பாடு போட்டார். அப்புறம் கொடுத்தார். 4 முழ வேட்டி கொடுத்தாரு. 8 முழமாக கொடுத்துருக்கலாம். கொடுத்தாரு, ஏதோ கொடுத்தாரு. ரைட்டு. துண்டு ஒன்று கொடுத்தாரு சார். சின்னொன்று துண்டு ஒன்று கொடுத்தாரு. பணம் 5 ரூபா சார். 5 ரூபா 5 ரூபாய் எதுக்கு சார் ஆகும்? பரவாயில்ல சார்ண்ணா.
அவன் சொன்னான், அவன் பிச்சைக்கார பையனா இவன் பரவாயில்லைன்னா. நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் சாப்பாடு எல்லாம் போட்டு இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. இப்போ அந்த அவ்வளவும் சேர்த்து பிச்சைக்கார பைய அவ்வளவும் சேர்த்து இப்போ பரவாயில்லை. அப்புறம் ஒருத்தர் வந்தார், வாங்க ஐயா எங்கே போய்ட்டு சாப்பிடு. என்ன சாப்பிட? ஐயா நீங்களாம் என்னையா பண்ணுவீங்க? ஏதாவது 2 எடுத்து போட்டு போடாமீங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய், பெரிய பங்களா மாதிரி வீடு சார், உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு, அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார், அவங்களே விட்டு பரிமாற சொன்னார் சார். அப்புறம் வேட்டி கொடுத்தாரு சார், 4 முளை வேட்டி, கதண்டு மாதிரி இருக்குது சார், குழுவுருக்கு நல்லா துண்டு. இது ஒரு துண்டு கொடுத்தாரு சார், அருமையான துண்டு சார், கொசு கடிக்கு போத்திக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சார். அதெல்லாம் போட்டு சார், அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். இந்த நேரத்தில் எனக்கு அது 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நீ போ. எழுதுனேன், விருந்து 4 முளை வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் நல்லா இருக்கணும். திருவள்ளுவர் சொன்னார், அந்த சாப்பாட்டுக்கும் அந்த 4 முளை வேட்டிக்கும் அந்த துண்டுக்கும் 5 ரூபாய்க்கும் சேர்த்து என்ன மதிப்பு? 400 ரூபா இருக்குமா, 500 ரூபா இருக்குமா? அதெல்லாம் மதிப்புன்னார். பிச்சைக்கார பையங்கிறான், ஒருத்தன் பரவாயில்லைங்கிறான், ஒருத்தன் புண்ணியம் வாங்குறான், அதுதான்டா மதிப்புன்னார். அதுதான் மதிப்பு. அப்போது நாம் நம்ம பொருளை கொடுக்குற போது இந்த பொருளுடைய மதிப்பு அதிகமாகணும்னா அது எவனுக்கு ரொம்ப தேவையோ அவனுக்கு கொடுக்கணும். இந்த டம்ளரில் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி எனக்கு தேவையில்லாத போது ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறார். அது நான் என்ன செய்வேன்? இது சார் வைங்க, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க வைங்க. பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்ருக்கான், இதை கொடுங்க, 1 கோடி ரூபா கொடுக்கலாமா? தேவை உள்ளவனுக்கு அதை கொண்டு போய் கொடுக்குற போது அதனுடைய மதிப்பு உயரும், தேவை இல்லாதவனிடத்தில் கொடுக்குற போது அதனுடைய மதிப்பு குறையும். ஆகையினாலே யாருக்கு தரணுமோ அவனுக்கு பார்த்து கொடு, உதவி தேவைப்படுறவனுக்கு கொடு என்று சொன்னார். அந்த மாதிரி திருவள்ளுவர் வாழ்க்கையை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறார். கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிற போது, உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்கிறார். என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. உடம்பு இல்லாமல் உயிரால் இருக்க முடியாது, உயிர் இல்லாமல் உடம்பு இருக்க முடியாது. உயிர் இல்லாத உடம்புக்கு புணம்னு பேர். உடம்பு இல்லாமல் உயிர் இருந்தால் ஆவி பிசாசு. 2 சேர்ந்து இருந்தால் தான் வாழ்க்கை. அதை 2க்கும் சேர்ந்து இருக்கிறத என்ன சொல்கிறார்? நட்புன்னு சொல்கிறார். கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு நட்பு, 2 பேரும் நண்பர்கள் மாதிரி வாழணும் என்று சொன்னார். ஆகையினால இல்லறத்திலே இருக்கிற பொழுதும் துறவரத்தில் இருந்தாலும் அது அதற்கு ஒரு தர்மத்தை சரியாக கடைப்பிடித்து உண்மையாக வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தன்னுடைய வாக்காக நமக்கு தந்தவை. அவற்றை ஏற்று நம்முடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து அனைவரும் இன்னும் சற்று நேரம் அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பில் இல்லறத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கவும் அதே நேரம் சிரிக்கவும் வைத்து நம்மை ஒரு நல்ல ஒரு அறிவுரையாக நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய கரவொலி மூலம் நம்முடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய வேண்டுகோள், அனைவரும் அருட்பிரசாதம் உண்டு எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த மாதம் 12/4
2025. அன்றைக்கு பங்குனி மாத பௌர்ணமி விழா நடைபெற இருக்கின்றது. அதற்கு முந்தைய நாள் மாலை 11/4/2025 அன்று சித்தத்தில் கலந்த சிவம் என்ற தலைப்பில் நாம் எல்லாம் அறிந்த சொற்பொழிவாளர் திருமதி என் விஜயசுந்தரி அவர்கள் இங்கு சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவாற்ற இருக்கின்றார்கள். அந்த நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா.